ரூ. 25,000 சம்பாதிக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2,500 மாதம் சேர்க்கணும். ஒரு 20 வருஷத்தில் அவர் சேர்க்கக்கூடிய தொகை வந்து 55 லட்சம். 20க்கு பதிலாக அவர் 25 வருஷமாக ஆக்கினார்னா 1.5 கோடி. எஸ்ஐபி உண்மையாலுமே ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகுமா சார்? எஸ்ஐபி கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகும். ஆனால் அதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா லாங் டேர்மில் ஒருத்தர் இணைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு சின்ன அமௌண்ட் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒருத்தர் வந்து வெறும் 5,000 rupees பர் மந்த் ஃபார் த நெக்ஸ்ட் 20 years ஒரு 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே 1.11 crore வரையும் பண்ண முடியும். பட் இதில் சேலஞ்ச் என்னென்னா ஃபஸ்ட்டு 1 year 2 years ஒருத்தர் போடும்போது என்ன ஆகும், அந்த 5,000 நீங்கள் போட்டதே 60,000 தான். நெக்ஸ்ட் இயர் இன்னொரு 60 + இன்னொரு ஒரு 6 இவ்வளோ தான் நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க. அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 yearsல நீங்கள் பார்க்குறீங்க 1 கோடின்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நம்ம போட்டது இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது, திடீர்னு வந்து மார்க்கெட் கீழே வருது அல்லது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த டூல்னால் கோடீஸ்வரர் ஆக்க முடியும்னா ஆன்சர் இஸ் எஸ். ஆனால் அது எல்லாரும் பண்ணுறாங்களா அல்லது எல்லாருனாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஆன்சர் இஸ் நோ. ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டு வேணும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நெரேட்டிவ் வந்து என்னென்னா நீங்கள் எதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை இது பண்ணுறீங்க, நீங்களாவே வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுடலாம், நீங்களாவே போடலாம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நீங்கள் போடுறதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வர முடியும். நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த டிசிப்ளின் யாருக்குமே கிடையாது. இந்த எஸ்ஐபிங்கிற டூல்னால் கோடீஸ்வரர் ஆக்க முடியும்னா ஆன்சர் இஸ் எஸ். ஆனால் அதை வந்து ஆறத்துக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும், அந்த பொறுமை வேணும். அந்த பொறுமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எஸ்ஐபி கோடீஸ்வரன். அதாவது ஒருத்தர் ஏழையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பணக்காரனாக இருக்க ஒரே வழி எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இருக்க டவுட்லாம் என்னென்னா சார் எஸ்ஐபி மட்டும்தான் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா? ஏன்னா இந்த எஸ்ஐபின்னு பண்ணிட்டு வரப்போ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற எதுவுமே வெளில தெரிய மாட்டேங்குது, எஸ்ஐபி மட்டும்தான் எங்களுக்கு வெளில தெரியுது. வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதான் மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி? இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் எஸ்ஐபியில் வந்து ஒரு 1,000 rupees நான் வந்து போடணும்னு சொன்னாலே அது எப்படி சார் எங்களால் போட முடியும், நிறைய பேர் வந்து அதை விட கம்மியாக சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ எஸ்ஐபி வந்து இட் இஸ் அ மாஸ் ப்ராடக்ட். அதாவது உலகத்தில் எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எஸ்ஐபி. அதில் வந்து நம்மளே முன்னாடி இதில் பேசியிருக்கோம் 250 rupeesக்கு வந்து சோட்டா எஸ்ஐபின்னு இருக்குது. 250 ரூபா கூட ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை வந்து நாங்கள் வந்து இதுதான் பெஸ்ட்டு பாக்கியெல்லாம் எதுவும் சொல்ல. உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கே போடுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ தங்கம் எப்படி வாங்குறது? தங்கம் 1000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா? இப்போ எல்லாம் டிஜிட்டல் இதுன்னு கொண்டு வராங்க. ஸோ தங்கத்தை வந்து நீங்கள் மேபி அது இதை தாண்டி இருந்ததுன்னா தங்கத்தை நீங்கள் வாங்கலாம். அல்லது நீங்கள் அந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டியில் சேர்த்திங்கன்னா ஆர்டியில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து போதுமானதாக இருக்காது. நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு 1000 ரூபாயில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ என்னத்துக்காக வந்து எஸ்ஐபி இந்த இது சொல்லனா இந்த அமௌண்ட் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும்.